பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேக்லாஷ் வந்திருக்கு இஸ்ரேலி பப்ளிக் மத்தியில். இது வார் கிரைமு, இதற்கு மேலே இவர் சுப்ரீம் லீடர் அயோத்துல்லா அவர்களை உயிரோட விடமாட்டோம். பிளிட்ஸ் டைமில் அங்கே உள்ள பிரிட்டன் பீப்புளெலாம் எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். இந்த வாரில் பாதிப்பு வந்து எல்லோருக்கும் இருக்கு, நான் உட்பட, என் குடும்பம் உட்பட. என் பையனுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆக போகுங்க. வணக்கம். இஸ்ரேல் ஜபசை. பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேக்லாஷ் வந்திருக்கு இஸ்ரேலி பப்ளிக் மத்தியில். என்ன ஆச்சுன்னா, சொரோக்கா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பெத்சேபா அந்த இடத்துல இஸ்ரேலில் இருக்குது. இது வந்துட்டு ஈரானுடைய மிசைல் தாக்குதலில் டேமேஜ் ஆகிருக்கு, நிறைய பேர் இன்ஜூர் ஆகிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் ஈரான் வாரில் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எய்ம் பண்ணல, பக்கத்தில் இல்லை இன்னொரு மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் எய்ம் பண்ணோம், மிஸ் ஆயிடுச்சுன்னாங்க. இஸ்ரேல் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலே அவங்க அடிச்சிட்டாங்க, இது வார் கிரைமு, இதற்கு மேலே இவர் சுப்ரீம் லீடர் அயோத்துல்லா அவர்களை உயிரோட விடமாட்டோம் அப்படின்னு இந்த சைடு சொல்லுதுங்க. சரி, இந்த சூழலில் தான் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை பேசுகிறாருங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது வார் டைம், பிளிட்ஸ் டைம் மாதிரி இருக்குது. பிளிட்ஸ் டைமில் அங்கே உள்ள பிரிட்டன் பீப்புளெலாம் எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னாரு. இந்த பிளிட்ஸ் டைம்னு அவர் சொல்கிறது என்னென்னா, செப்டம்பர் 1940 மே 1941 வரைக்கும் ஜெர்மனி ஹிட்லர் தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக ஏரியல் பாம்பிங் பண்ணுறாங்க யூகேல. ஸோ லண்டன் பெரிதும் தாக்கப்பட்டது. அது இல்லாமல் மற்ற நகரங்களும் வந்து யூகேல உள்ள மற்ற நகரங்களும் தாக்கப்பட்டன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 40,000 பேர் யூகேல இறந்தார்கள். 20 லட்சம் வீடுகளுக்கு மேலே தரைமட்டமான. ஸோ ரொம்ப டஃப்பான டைம் நாங்கள், இருந்தாலும் மக்கள் அதை சந்தித்தார்கள். ஸோ அதே மாதிரி நம்மளும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்கிறாருங்க. ஸோ இது வரைக்கும் நல்லா தான் போச்சு அவருடைய பேட்டி. அதற்கப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த பாருங்கங்க, இந்த வாரில் பாதிப்பு வந்து எல்லோருக்கும் இருக்குது, நான் உட்பட, என் குடும்பம் உட்பட. என் பையனுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆக போகுதுங்க. இப்போ அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவனுடைய ஃபியான்சி அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ கல்யாணம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு. அதெல்லாம் விடுங்கங்க, என் பையனுடைய அம்மா, அதான் என் மனைவி சாரா நெத்தன்யாஹூ, அவங்க தாங்க ஹீரோ. ஏன்னா பையனுடைய திருமணம் போஸ்ட்போன் ஆகுதுன்ற கவலை எப்படி இருக்கும், அதையும் மீறி போஸ்ட்போன் பண்ணுறாங்க பாருங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாருங்க. இது பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் அவனேர் நெத்தன்யாஹூவுக்கு திருமணம் நடக்க இருந்துச்சு இந்த மண்டே. அதனால் அவர் லீவ் போட்டு போவார் அப்படின்ற மாதிரி நியூஸ் இருந்துச்சு. அதே பயங்கர பேக்லாஷ் இருந்துச்சு. ஈரான் இஸ்ரேல் வாரப்போ இவர் பாட்டுக்கு லீவ் போட போகிறாரு ஒரு 2-3 நாள்னு. இந்த சூழலில் இப்போ வந்துட்டு பையன் அது அவருடைய இழப்பா, இது வந்து ஒரு பெரிய பர்சனல் லாஸ் அப்படின்னு சொன்னாருங்க. மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள். என்னங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்தம்மா ஹீரோவா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சாரா நெத்தன்யாஹூ அவருடைய மனைவி, அவர்கள் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது. இவர் அஃபிஷியல், இவர் ஏறக்குறைய 17 வருஷமாக பிரதமராக இருக்காருங்க, 17 வருஷத்துக்கு மேலே. அப்போது இந்த அஃபிஷியல் ரெசிடென்ஸில் நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், மற்ற நாட்டு இவங்களுக்கெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, பர்சனலாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஆச்சுங்க. அதை வந்துட்டு அவங்க எதிர்க்கலை, ப்ளீ பார்கெயின் பண்ணிட்டாங்க. அதாவது அக்செப்ட் பண்ணி $1,00,000 என்னமோ அதுக்கு ஃபைன் மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து தப்பான நியூஸ் கிடையாது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் அளவுக்கு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்களும் அவருடைய மனைவியும் கிஃப்ட்டு என்னென்னா காஸ்ட்லி ஷாம்பெயின்ஸு, அப்புறம் சிகரெட்ஸு, இந்த மாதிரி பயங்கரமாக கிஃப்ட்டை வாங்கிட்டாங்கன்னு அந்த கேஸும் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கேஸ்லாம் என்னென்னா இவர் தள்ளிக்கிட்டே இருப்பார். காரணம் என்னென்னா, இல்லை இப்போ காசாவில் வாரு, ஈரானில் வாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டு இன்னும் அந்த கேஸ் ஆனால் போய்கிட்டு இருக்குங்க. முன்னாள் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவர் பேர் பார்த்தீங்கன்னா எஹூத் ஆல்மட். இவர் 2007-8 நினைக்கிறேன் இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஒரு டைமில் என்ன சொன்னார்னா, அந்த கப்பிள்ங்க, நெத்தன்யாஹூ கப்பிள், பெஞ்சமின் நெத்தன்யாஹூவும் அவருடைய மனைவி சாரா நெத்தன்யாஹூவும் 2 பேரும் மென்டலி அஃபெக்டட் பீப்புள், டார்ச்சர் கொடுப்பாங்க அந்த அம்மா,
அந்த அம்மா அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பயங்கர டார்ச்சர் கொடுத்து நடுத்தெருக்கு திடீர்னு பாஸ்போர்ட்டை பிடுங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ரொம்ப நிறைய பேர் சூட் வேற போட்டிருக்காங்க டேமேஜ் கிளைம் பண்ணி. ஸோ அவங்க பயங்கர டேஞ்சரஸ் பீப்புள்லாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு எதிராக இவங்களும் லிபரல் சூட்லாம் போட்டாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாரா நெத்தன்யாஹூ அவர்களுக்கு நிறைய நெகட்டிவ் இமேஜ் இருக்குது அந்த நாட்டில். ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பொறுத்தவரை அப்புறம் எப்படி பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ ஆகிறாரு? அவர் பயங்கர சீசன்டு பொலிட்டீஷியன். அவர் எப்படியாவது ஜெயிச்சு லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் அவர் தான். ஸோ இந்த சூழலில் தான் இந்த சாரா நெத்தன்யாஹூ அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ. பையனுடைய திருமணத்தையே ஏற்றுக்கிட்டாங்க பாருங்க. ஸோ நம்ம மொத்த இஸ்ரேலி கம்யூனிட்டிக்கும் பயங்கரமான லாஸு. என்னுடைய வீடு உட்பட இது ரொம்ப பர்சனல் லாஸ் அப்படின்னாருங்க. மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள். அவ்வளோ எரிச்சல். ஏங்க யாருங்க ஹீரோ? அவங்க ஹீரோவா? இங்க பாருங்கங்க நைட்டு டியூட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருங்க போறாங்களே, அவங்க ஹீரோ. நீங்க இழுத்து விட்ட வார்னால இன்னைக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்குலாம், ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ஃபோன்ல டவுட்ட கிளியர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ மூலமா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க ஹீரோ. அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, எதுங்க உங்களுக்கு பர்சனல் லாஸ் இதுவா? உங்க பையனுடைய திருமணம் போஸ்ட்போன் ஆனது உங்களுக்கு லாஸா? என் பையன் ஹமாஸ் புடிச்சு வச்சு பங்கர்ல இவ்ளோ காலமா இருக்கிறாங்க. அக்டோபர் 7, 2023 இருந்து இன்ன வரைக்கும் நீங்க விடுவிக்கல. அதுதாங்க லாஸு. இதெல்லாம் ஒரு லாஸ் இல்லன்னு இன்னொரு அம்மா கமெண்ட் போடுறாங்க. அதற்கு அடுத்தது இன்னொரு கமெண்ட் போடுறாங்க. ஏங்க இவ்ளோ வொர்ஸ்ட் ஆயிட்டாரு அவரு. அவரு 17 வருஷமா பிரைம் மினிஸ்டரே இருக்கிறனால, பொதுமக்கள்ட்ட இருந்து ரொம்பவே விலகி போயிட்டாரு. மக்களுக்கு பிரச்சனைன்னா என்னன்னு தெரியாம, எந்த பிரச்சனைனாலும் தன்னை நடுவா நிறுத்தி, தனக்கு லாஸ்ன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு அன்ரியலிஸ்டிக்கா போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இப்ப பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர்களுக்கு எதிரா போய்க்கிட்டு இருக்கு. காரணம் அவர் சொன்ன என்னுடைய பெரிய பர்சனல் லாஸு, என் பையனுடைய திருமணம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது. ஸோ பெஞ்சமின் நேத்தன்யாஹூவுடைய பர்சனல் லாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.